ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வர கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இந்த செஸ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு இப்படி ஆற வச்சு வச்சுருக்கேன். ஆற வைக்கும்போது கொஞ்சம் அதுலேயும் ஆயில் ஊற்றிக்கணும். மேலே ஆயில் ஊற்றி இப்படி ஆற வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி சைஸ் அளவு இஞ்சை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டை கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். அது அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கேரட் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் கேரட்டு, 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இதையும் போட்டுடலாம். கேரட் பீன்ஸ் தான் கொஞ்சம் வதங்குறதுக்கு நேரம் ஆகும். அதனால் முதல்ல அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கேரட்டு பீன்ஸும் வதங்கியிருக்கும். சும்மா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் எல்லாமே பாதி ஒரு 3/4 பதம் வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு முட்டைகோஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு குடமிளகா, 2 பெரிய வெங்காயம், அரை கப்பு எடுத்துருக்கேன். முட்டைக்கோசு தான் அதிகமாக இருக்கணும். மற்ற காய்கறிகளை விட முட்டைக்கோசு அதிகமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இது வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கலாம் நல்லா ஹையில் வச்சு. இது 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இது குழந்தைங்கள்லாம் நல்லா ஹெல்த்திங்க. எல்லா காய்கறிகளும் இதில் இருக்குது. நம்ம கடையில் தான் குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ், நம்ம கடைக்கு போனாவே ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. கடையில் அஜினமோட்டெல்லாம் கலப்பாங்க. நாம் அதெல்லாம் கலக்காமல் கூட செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுலாம். நான் அதெல்லாம் போடாமல் தான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இது டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு. இல்லை கம்மியாக போட்டால் போதும். நம்ம இந்த செஸ்வான் சாஸ் போட போகிறோம். அதுலேயும் எல்லாமே இதெல்லாம் கலந்துருக்கும். அதனால் கம்மியாக போட்டுடுங்க. பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒயிட் பெப்பரு. பிளாக் பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப கம்மியாக போடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே 1 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டால் போதுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் நறுக்கி வச்சு நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ 1 ஸ்பூன் செஸ்வான் சாஸ் போடுறேன். இந்த செஸ்வான் சாஸ் நானே ரெடி பண்ணது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சேனலில் போட்டிருக்கிறேன். அதில் செக் பண்ணி பார்த்துடுங்க. நீங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கடையிலையும் கூட இந்த செஸ்வான் சாஸ் விற்கிது, அதை போட்டு கூட வாங்கிக்கோங்க.
இந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் செஞ்சு, அதுலேயும் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்துட்டு செஞ்சு கூட நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நம்ம சாதம் போட்டுட்டு பத்தலைன்னா கூட திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சாதத்தை எடுத்து போட்டுடலாம். இப்போ சாதத்தை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இன்னும் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுடுங்க. செஸ்வான் சாஸ்னாவே கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். இப்போ செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் முட்டை போடணுனாலும் முட்டையை வறுத்து இந்த ஸ்டேஜில் போட்டுடுங்க. அதே மாதிரி சிக்கன் 65 போடணுனாலும் சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸும் கூட நீங்கள் நல்லா சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சிக்கன் மசாலா போட்டு 65 மசாலா போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ். முட்டை ஃப்ரைட் ரைஸுக்கு நம்ம முட்டையை ஒரு சின்ன சட்டியில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ஸ்டேஜில் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ், செஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும். சிக்கன் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா செஸ்வான் எக் 65 சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும், செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து எதுவுமே போடல. நாளைக்கு வெஜ்ஜு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு நாளைக்கு நான் சிக்கன் வறுத்து 65 ஃப்ரைட் ரைஸும் போடுறேன் செஸ்வான் மசாலா போட்டு. இப்போ இந்த சாஸ் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட செஸ்வான் சாஸ் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு செய்யும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் செஸ்வான் சாஸ் போட்டேன். இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுடுங்க சாஸ் வந்து. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் வந்து வெங்காயத்தாள் இருந்ததுன்னா மேலே தூவிக்கங்க. கடைசியில் இறக்கும்போது மேலே தூவி ஒரு கிளறிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை, அதனால நான் போடலை. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கோபி மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோபி மஞ்சூரியன் நான் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். அதுவும் எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.